மக்களே, இன்று நமக்கு தெரியும் திருச்சபை என்ன விழாவை கொண்டாடுகிறது? இதை நம்ம அங்கிட்ட 3 நிலைகள், விஷயங்கள், 3 நிலைகள். ஒன்று இறைவனுடைய அன்பு, 2வது இறைவனுடைய பரிவு, 3வது இறைவனுடைய இரக்கம். இந்த 3 நிலைகள். அப்போ முதலில் காலையில் நாம் பார்ப்பது தெய்வத்துடைய அன்பு, எப்படியெல்லாம் இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் என்றெல்லாம். இப்போ 2வது நிலையில் இறைவனுடைய பரிவை பற்றி நாம் தியானிப்போம். எடுத்து படிங்கள் மத்தேயு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் படிங்கள். 9ஆம் அதிகாரம் 35 முதல்ல திருவாக்கியங்கள். அவர் மேல் அவர் பரிவு கொண்டார். அடுத்தது, அவர்கள் ஆயிரல ஆடுகளைப் போல அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார். இயேசு முதலில் நாம் பார்க்கின்றோம் பரிவு கொள்கின்றார். மக்கள் மேல் பரிவு கொண்டு சொல்கிற வார்த்தை, இவர்கள் ஆயிரல ஆடுகளைப் போல் எப்படி இருக்கிறார்கள்? அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள், சோர்ந்து காணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தெய்வம் சில காரியங்கள். அப்போ சோர்வு எப்போ வரும்? ஒரு மனிதனுக்கு சோர்வு எப்போ கடந்து வரும்? நமக்கு சோர்வு எப்போ கடந்து வரும்? எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 28ஆம் வாக்கியம். இதுதான் அருளாலயம். வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க எல்லாருக்கும் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கோ. கிளியர்? அப்போ பெருசுமை சுமந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் நீங்கள் கடந்து பாருங்கள். அடுத்தது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும் ஒழிய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றவர்களோ அல்ல உனக்கும் எனக்கும் இளைப்பாறுதல். தெய்வம் மட்டுமே தான் உனக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் தர முடியும். அப்போ இளைப்பாறுதல் சொல்வது அர்த்தம் என்ன? எவ்வாறு நம்ம புரிந்து கொள்வோம்? இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இளைப்பாறுதல் சொல்வது எவ்வாறு நம்ம புரிந்து கொள்ள முடியும்? நல்ல பேசிக் போய்விடுங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு திருப்பாடல் 23. பிரியாணி மேலே இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன், இப்போ மட்டன் பிரியாணி அடிச்சுக்கல போ. இனி எங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது? 23. என்ன திருப்பாடல் 23? ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்ன காரணம்? அடுத்த வார்த்தை, இலை பார செய்வா. அதோட அர்த்தம் என்ன? அமைதியான நீர்நிலைக்கு அழைத்துங்க. அடைய அர்த்தம் என்ன? ஓஹோ, வண்டியை நிப்பாட்டு போதும். அடைய அர்த்தம் என்ன? பசுமையான நீர்நிலைக்கு. நாம் பார்க்கின்றோம் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா? மேய்ப்பர் முன்னாடி போவாரா இல்லை ஆடுக்கு பின்னாடி மேய்ப்பர் வருவாரா? சரி, அம்பத்தூர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லோருக்கும் வேலை. அதாவது நிதானமாக யோசிச்சு பதில் சொல்லுங்கள். மேய்ப்பர் முன்னாடி போவார் என்று சொல்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்திப்பிடி, பேச்சு மாற்றக்கூடாது. ஆடுகளுக்கு முன்னாடி மேய்ப்பர் போவார் என்று சொல்கிறவர் மட்டும் கையை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 ஆடுகளுக்கு முன்னாடி. மேய்ப்பர் ஆடுகளுக்கு பின்னாடி வருவார் என்று சொல்கிறவர் வழி கைதுங்க. 1 2 3 4 5 இது நிறைய இருக்கு. அப்போ கை தூக்கிறதுனா யாரு? அவர் போனா என்ன, போட்ட எங்களுக்கு என்ன? எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3 முதல் யாராவது ஒருத்தர் விட்டு 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 படிங்கள். அதாவது விட்டு கொடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3 முதல் திருவாக்கியங்கள். அவர் தம் சொந்த ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பார், வெளியே கூட்டி செல்வார். கூட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு கேட்கல. பிகில் ஸ்டைல் கேட்கல. முன்னே செல்வார், பின்னாடி அல்ல. ஆனா மக்களே,
பின்னாடியும் வருவார். அதாவது செம்மறி ஆடுக்கு சொல்ற போது இடையன் முன்னாடி இருப்பார், மற்ற வெள்ளாடுகள் சமயத்தில் இடையன் பின்னாடி வருவார். அப்போ நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு. அப்போ அர்த்தம் என்ன? இந்த இடத்துல வரும்போது வெள்ளாடு இல்லை, அது என்ன ஆடு? செம்மறி ஆடு. அப்போ ஆடுகளுக்கு முன்னாடி இதோ மேய்க்கு போவார். அப்போ பசுமையான நிலைக்கு கொண்டு போகிறார் என்றால் இடையனுக்கு தெரியும் எந்த இடத்தில் பசுமை இருக்கின்றது. ஆடுகள் அல்ல, இடையனுக்கு தெரியும். அவர் வழி கொண்டு போகின்றார். அமைதியான நீர்நிலைன்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? தெளிந்த தண்ணீர், நல்ல தண்ணீர், தெளிந்த தண்ணீர். அப்போ அமைதியான நீர்நிலைக்கு, ஆரோக்கியமாக நீர்நிலையத்துக்கு இதை அவர் கொண்டு போகின்றார். இதான் பார்க்கிறோம். அப்போ இலைப்பாறுதல் என்று சொல்கின்ற சமயத்தில் பல பாதுகாப்பிலிருந்து என்னை, பல ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வது, என் உடலுக்கும் மனதுக்கும் வேண்டிய நன்மைகளை செய்து பாதுகாப்பது, இதான் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தெய்வம் மட்டுமே தான் உனக்கும் எனதும் ஆறுதல் தர முடியும் ஒழிய வேறு எந்த ஒரு மகனும் மகளும் ஆறுதல் தர முடியாது. ஆனால் பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு அருட்கண்ணி, அந்த அருட்கண்ணி, அது பல தியானங்கள் சொல்லியிருக்கின்றேன், ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அருட்கண்ணி கவுன்சிலிங் கோர்ஸ் முடித்திருக்கின்றார்கள். அப்போ கவுன்சிலிங் கோர்ஸ் முடித்த பிறகு அந்த அருட்கண்ணி அங்கே சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்று அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் சிட்டிங், செகண்ட் சிட்டிங், மூணாவது சிட்டிங், இந்த பல சிட்டிங்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கோம். இந்த மாதிரி சிட்டிங்ஸ் போய் கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த சகோதரி சொன்ன வார்த்தை, இதோ நீ கவலைப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த நோயாளிக்கு இந்த சிஸ்டர் 3-4 தடவை வந்து போன உடனே அந்த நோயாளிக்கு மனசில் ஒரு ஜிகிஜிகா ஏற்படுகிறது. அவன் என்ன செய்கின்றான்? அருட்கண்ணியை பார்த்துக்கொண்டு, சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ அழகாக பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், எவ்வளோ அழகாக இந்த மாதிரி எனக்கு ஆறுதல் தருகிறீர்கள், என் வாழ்க்கையிலே நீங்களே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். போய்ச்சா? நல்லா இருந்த வாழ்க்கை சிந்தனைகளில் குழப்பத்தை உண்டு செய்தது யாரு? இந்த மனிதன். அதன் பிறகு இந்த சிஸ்டர் அதெல்லாம் பாப்பா குக்குன்னு எல்லாம் பண்ணார்கள். எங்கள் சிஸ்டர் மனத்தையும் இவன் குழப்பி, இவன் பெரிய பணக்காரன், சிஸ்டர் மனசையும் குழப்பு. சிஸ்டர் உங்கள் வீடு இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கும்போது சிஸ்டருடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு, அந்த குடும்ப சூழலுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு என்ன செய்கின்றான்? சிஸ்டரை அந்த சிஸ்டர்ஹுட் அதிலிருந்து அவன் வெளியே கொண்டு வருகின்றான். 2 பேரும் போய் விடுகிறார்கள். மக்களே, என்னுடைய கேள்வி, இந்த தவறு எங்கே நடந்திருக்கின்றது? சிஸ்டர் இடத்திலா அல்லது இவன் இந்த மகன் இடத்திலா? சிஸ்டர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவன் புரிந்து கொண்டது தவறாக புரிந்து கொண்டார். அப்போ அந்த மகன், அந்த நபர் மீது தான் தவறு. கிளியர்? வேற அப்படி இருக்கக்கூடாது, போகக்கூடாது இல்லையா? அது 2 பேரும் தப்பு, முடிஞ்சு போச்சு, போகும். 2 பேரும் தப்பு, நீ எப்படி எடுத்துக்கோ. உண்மையில் 2 பேரும் தவறு. இவன் கத்தோலிக்கனாக இருந்த போதிலும் நான் ஒரு அருட்கண்ணியை எப்படி காண வேண்டும் என்ற உணர்வே இல்லாமல் ஏனோ தானோ என்று அவன் காங்கிற சமயத்தில் அது அவன் செய்த தவறு. இந்த அருட்கண்ணி இதோ கொடுத்திருக்கிறார், படிச்சிருக்கின்றார்கள், கவுன்சிலிங் கோர்ஸ் படித்தார், தெய்வத்துடைய கிருபையால் அதை படித்திருக்கிறார். அப்படின்னா கவுன்சிலிங் யாரை நீ மையப்படுத்த வேண்டும்? தெய்வத்தை மையப்படுத்த வேண்டும் ஒழிய உன்னுடைய அறிவையும் திறமையும் மையப்படுத்தி பேசவில்லை. நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது தெய்வத்தை அங்கே எங்கே இடம் உண்டு? நான் இருக்கின்றேன், நீயே வந்தா போதுமே, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த அருட்கண்ணி இதை வழி தவறி போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே சென்றதில்லை. மாறாக அவள் கொடுத்தது என்னது? நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அவள் தன்னை மையப்படுத்தலை, தெய்வத்தை தான் மையப்படுத்துகின்றாள். இதோ கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம், தெய்வம் கூட இருப்பார். ஆனால் அந்த இயேசுங்கிற வார்த்தையும் வரவில்லை. நான் இருக்கிறேன் சொல்லுகின்ற பொழுது தெய்வத்தை தான் மையப்படுத்தி அவள் சொல்கின்றார் என்ற உணர்வு அந்த ஆப்போசிட் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்கவில்லையாத காரணத்தினால் அவனும் என்ன செய்கின்றான்? பலவீனத்தோடு இருக்கின்றாள், இவளும் பலவீனத்தோடு. 2 பேரும் நடுவில் பூந்து விளையாடினது எது? பிசாசு. போயாச்சு. தெய்வம் இரக்கம் காட்டுவாரா? 2 பேர் மீதும் இரக்கம் காட்டுவார். இறைவன் பார்ப்பார், நான் இந்த மகன் மீது, இந்த மகள் மீது நான் பரிவு கொள்கின்றேன். இவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போன காரணத்தினால் பலவீனத்தோடு ஆனார்கள். பலவீனமான இந்த காரணத்தினால் இவருடைய பலவீனத்தை தீமை பயன்படுத்திக் கொள்கிறது. சாத்தான் பயன்படுத்தி கொண்டு 2 பேரையும் தெய்வ சன்னதியிலிருந்து பிரித்த இதோ ஆடை வைத்தார்கள். இந்த 2 பேரும் ஓடி போய் சென்று தெய்வமே எங்களை மன்னித்தரணும் சொல்கின்ற பொழுது தெய்வம் மன்னிப்பாரா அல்லது சபிப்பாரா? மன்னிப்பார். மன்னிக்கின்ற தெய்வம் ஒழிய சபிக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பலவீனங்களை அறிந்து கொண்டு இதான் நம்மை புரிந்து கொண்டு போறதுதான் நம்முடைய தெய்வம் ஒழிய நீ நாசமாக போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். இதான் மக்களை நீ நான் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பரிவு அதை நாம் பார்க்கின்றோம். இதோ இவர்களுக்கும் நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றால், கணவனை நம்பி நான் இருந்தேன்,
மனைவியை நம்பி நான் இருந்தேன், பிள்ளைகளை நம்பி நான் இருந்தேன், பெற்றோர்களை நம்பி நான் இருந்தேன். இதோ நான் வேலை செய்கிற அதிகாரிகள், என் முதலாளி, அவனை நம்பி நான் இருந்தேன். என் உழைப்பு நான் கொடுத்தேன், என் திறமையை நான் கொடுத்தேன். எதிர்பார்த்த பணம் வரவில்லை, என்னை ஏமாற்றி கொண்டிருந்தான். சோர்வடைந்தேன். அந்த சோர்வை போர்ப்பதற்காக குடிக்க ஆரம்பித்தேன், விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தேன், சுயன்பம் செய்ய ஆரம்பித்தேன், பல தீமைக்கு பல தீய பழங்கள் அடிமையானேன். என்னை அடிமைப்படுத்தது யாரு? இந்த சூழல்கள், இந்த பலவீனங்கள் என்னை அடிமைப்படுத்தியது. தெய்வ சன்னதியில் தெய்வமே என்னை மன்னித்து விடு என்று நான் அழுகிற போது என் தெய்வம் மன்னிப்பாரை ஒழிய ஒரு நாளும் என்னை அவர் சபிக்க மாட்டார். அதான் மக்களே, இப்போ அந்த வார்த்தை படிங்கள். 11ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் முன்னாடி மத்தேயு நற்செய்தி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வார, நான் உனக்கு இளைப்பால் தருவேன். உன்னை அவர்கள் காயப்படுத்துவார்கள், உன்னை அவர்களை அசிங்கப்படுத்துவார்கள், உன்னை அவர்கள் அவமானப்படுத்துவார்கள். உன் நிலையை சொல்லி, நீ செய்த தவறுகளை எடுத்து சொல்லி, அதை சொல்லி சொல்லி உன்னை அவமானப்படுத்துவார்கள். ஆனால் நான் எடுத்து சொல்லி அவமானப்படுத்துகிறவன் அல்ல, உன் நிலையை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்கிற மனிதன் நான், தெய்வம் நான். வா என்று சொல்லிக்கொண்டு நம்மை அழைக்கிற தெய்வம். இதான் மக்களே நம்முடைய தெய்வம், இதான் நம்முடைய தெய்வம். அதை நான் வாசிக்கிற இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16-17. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16-17. நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் உனக்கு அங்கு கிடைக்கும். அடுத்தது, பகைவர் நாட்டிலிருந்து அவர் உங்களுக்கு திரும்பி வருவார்கள். நீ அழுகை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, இதா உனக்கு ஏற்ற நன்மைகள் தெய்வம் தந்தை தீர்வார். மீண்டும் 17ஆவது வாக்கியம் படியுங்கள். பார்த்தீங்களா? உன் எதிர்காலத்தை முன்னிட்டு நம்பிக்கை கொள். உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் நீ கவலைப்படாதே. உன் எதிர்காலத்தை மேல் நம்பிக்கை, உனக்கு நம்பிக்கை உண்டு. நீ அழிந்து போக மாட்டாய். அழிக்கிற தெய்வம் அல்ல நான், உன்னை அழிவிலிருந்து காக்கின்ற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மக்களை பார்க்கின்றோம். அப்போ நான் மீண்டும் வாசிக்கிறோம் என்னவென்று, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இனி அடுத்த வார்த்தை படிங்கள். என்ன வருகிறது? மத்தேயு நற்செய்தி 11:28. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நான் கனிவு மனத்தாழ்மை உடையவன் நான் ஒழிய நான் கோபப்படுகிறவன், உன்னை காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல நான். கனிவும் மனத்தாழ்மையும் உடைகிறவன். அவ புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறவன் தான் ஒழிய உன்னை சபிக்கிறவன் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போ லோக்கல் எக்ஸாம்பிள் சொன்ன நினைக்கின்றேன் இல்லையா? நான் உங்களுக்கு சொன்ன தெரியும் இல்லையே? அதாவது இதன் அம்பத்தூர், ஆவடி, பட்டாபுரம், நான் சொன்ன கூட்டமாக இருக்கிறது உங்களை பகிர்ந்துட்டேன். உங்க சொல்லியா வேறு எங்கே சொன்னேன்னு தெரியலையே. விடுபோம். அதாவது சும்மா உதாரணம் தானே, அதை மறுபடியும் சொல்லும்போது அதை ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்றும் இல்லை. இப்போது கூட்டம் நெருக்கி இருக்கின்றது. அம்பத்தூர்லேருந்து நீங்கள் போகிறீர்கள், அல்ல எஸ்டேட்டில் அம்பத்தூர்லேருந்து நீங்கள் ஆவடி போக வேண்டும். அப்போது அல்ல எஸ்டேட்லேருந்து நீங்கள் வண்டி போகுது, நீங்கள் எஸ்டேட் ஏறுகிறீர்கள். பயங்கர கூட்டம் நெருக்கி 2 பேர் சீட்டில் மட்டும் நீங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லையா? 2 பேர் சீட்டில் மட்டும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்படி 2 பேர் சீட்டில் மட்டும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, கூட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது, அருகில் இருக்கின்ற அந்த உங்கள் அருகில் இருந்த பாட்டி உங்கள் மேலே டிங்கி இடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஞாபகம், நான் சொன்னது ஞாபகம் உங்களுக்கு, இடிக்கிறார்கள். அப்படி இடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீ என்ன செய்கின்றாய்? பாட்டிக்கு இடம் கொடுக்கின்றாய். எப்படி? நீ கொஞ்சம் அப்படி இடத்தை கொடுத்து பாட்டி உட்காருங்கன்னு பாட்டின்னு சொல்கிறீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் வருமா? வேதனை எப்படி வரும்? சந்தோஷம் வரும் தானே? பாட்டிக்கு சந்தோஷம் வருமா? வராதா? பாட்டிக்கும் சந்தோஷம் வரும். இனி அந்த கூட்டத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், பாட்டிக்கு இடம் கொடுத்து பாட்டியை உட்கார வைக்கிறீர்கள். இப்போ பாட்டிக்கு சந்தோஷம் வருமா? உங்களுக்கு சந்தோஷம் வருமா? வராதா? வரும். இனி அப்போ கூட்டம் அதே மாதிரி தானே இருக்கு. நீ பாட்டி மேலே போய் டிங்குன்னு இடிக்கின்றாய். அப்படி இடிக்கிற சமயத்தில் பாட்டி உங்களை பார்த்து, பாப்பா இடிக்காது, கொஞ்சம் தள்ளி நில்லு. உனக்கு என்ன ஏற்படும்? கோபப்பட்டது சரியா தப்பா? கோபம் வருமா? வரும். வந்தது சரியா தப்பா? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். தவறு.
எனக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி கோபப்பட்டேன் என்றால் நான் அட்ஜஸ்ட் செய்தேன் ஒழிய நான் புரிந்து கொண்டதில்லை. கோபப்படாமல் பரவாயில்லை, பாட்டிக்கு சந்தோஷம் போகணும்னு ஆசைப்படுகிறார்கள், ஆனால் சூழலின் காரணமாக பஸ்ஸில் இருக்கிற பிரச்சனை இல்லை, நான் புரிந்து கொள்கின்றேன். என்னால் இந்த நெருக்கடி தாங்க முடியும், என்னால் இந்த வேதனை தாங்க முடியும், நான் நின்று கொள்கின்றேன். என் பாட்டி அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கேற்றபடி நான் போவனை ஒழிய பாட்டியை திட்டுவதோ அவர்களை நான் வேதனைப்படுத்துவதோ ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிற சமயத்தில் அங்கே தியாகங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, இதெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளும் தன்மையில் கடந்து வரும். அட்ஜஸ்ட்மெண்டில் இது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் அது இல்லை. வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, சௌகரியம், சுயநலம் அதுதான் கடந்து வரும். உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? புரிந்து கொண்டு வாழ்கின்றாயா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கின்றாயா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர் தான் இவர். சிலுவையில் அவர் மரித்தார். எதற்காக சிலுவையில் மரித்தார்? இயேசுவின் எதற்காக? அன்பின் வெளிப்பாடு. நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எங்க எசையா புஸ்தகம் உங்க எல்லோருக்கும் தெரியும். எசையா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4 முதல் திருவாக்கியங்கள் படிங்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அடுத்தது நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொள்கின்றார். என்ன காரணங்கள்? என்னால் சுமக்க முடியாது, என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியாது, தெய்வத்தால் முடியும். தெய்வம் பார்த்தா இடமகனே இதுவும் முடியாது, நான் தாங்கிக் கொள்கின்றேன். அந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்கின்றேன், இந்த அவமானத்தை நான் தாங்கிக் கொள்கின்றேன். நீ நிர்வாணத்தோடு இருக்க வேண்டாம், நான் நிர்வாணத்தோடு இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள் உன்னை இந்த மாதிரி வேதனை காயப்படுத்தும், அந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் பட வேண்டிய வேதனைகள், அவமானங்கள் அத்தனையும் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது ஏமாந்த தன்மை அல்ல, அன்பின் வெளிப்பாடு. அப்படி என்றால் என் பிள்ளைகள் பெற்றோராக என்னை எதிர்த்து போகிற சமயத்தில், என் கணவன் மனைவியாக என்னை காயப்படுத்துகிற பொழுது, என் மனைவி கணவனாக என்னை காயப்படுத்துகிற பொழுது, நண்பர்கள் என்னை கேலி பேசுகிற சமயத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் பயந்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல. மாறாக அன்பின் வெளிப்பாடு. நான் புரிந்து கொள்கின்றேன், உன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறேன், அவ்வளவுதான் ஒழிய உன்னை நான் பயந்து விட்டேன் என்று நீ நினைக்காதே. நான் அடித்தாலும் வலிக்கும், நான் குத்தினாலும் ரத்தம் வரும். நான் அடிக்காம இருக்க காரணம் என்ன? குத்தாம இருக்க காரணம் என்ன? நான் பார்த்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார், அதனால நானும் மன்னிக்கின்றேன். அதனால ஒதுங்கி போறதுனால நான் பயந்தங்கொலியும் அல்ல, விட்டு கொடுக்கறதுனால நான் கோழையும் அல்ல. என் இயேசு கிறிஸ்து மன்னித்தார், நானும் மன்னிக்கின்றேன். என் இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தார், நானும் விட்டு கொடுக்கிறேன். என் இயேசு கிறிஸ்து என் நிலையை புரிந்தார், நானும் உன்னை புரிந்து கொண்டு வாழ்கின்றேன். அதான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீர்கள், உண்மைத்தான், ஆண்டவரும் போதகரும் நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் மன்னித்தேன் என்றால் நீயும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றாய். நான் உன்னை அனுசரித்து போனேன் என்றால் நீயும் அனுசரித்து போக வேண்டும். நான் விட்டு கொடுத்து வாழ்ந்தேன் என்றால் நீயும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நான் மன்னித்தேன் என்றால் நீயும் மன்னிக்க வேண்டும். ஒழிய இங்கு அமர்ந்து கொண்டு இயேசுவை சொல்லிக்கொண்டு நீ மன்னிக்காமல், நீ அனுசரிக்காமல் நீ வாழ்கிறே என்றால் அதனுடைய விளைவு நீ தான் அனுபவிக்க வேண்டும். ஒழிய நான் அல்ல. அதுக்கெல்லாம் காரணங்கள். அப்ப துன்பங்கள், வேதனை, காயங்கள் வருவதெல்லாம் உன்னுடைய பாவத்துடைய வெளிப்பாடு தான் ஒழிய தெய்வம் அல்ல. இதுக்கெல்லாம் காரணங்கள் நீ செய்த அந்த பாவத்துடைய விளைவு, துன்பங்கள் அனுபவிக்கின்றாயே, அந்த துன்பத்தில் தெய்வம் கடந்து வருகின்றார். உன்னோடு சேர்ந்து அவரும் வேதனையில் பங்கு பெற்றுக்கொண்டு உன்னுடைய வேதனை இல்லாமல் ஆக்குகின்றார். அந்த வேதனையை அவர் தமதாக்கிக் கொள்கின்றார். வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகின்றேன். நான் கனிவு மன தாழ்மை உடையவன், என்னிலிருந்து நீங்கள் படியுங்கள். நான் என்ன எப்படி வாழ்ந்தேன் பார், என்னிலிருந்து நீ படியுங்கள். அப்படி என்றால் தெய்வம் கற்றுத்தருகின்றார். என்னிலிருந்து நீ படி, என்னை தெய்வம் கற்றுத்தருகின்றார். அப்போ கற்றுத்தருகிற தெய்வம் தான் என் தெய்வம் ஒழிய சபிக்கிற தெய்வம் இல்லை. கற்றுத்தருவது என்ற அர்த்தம் என்பதை நான் தவறு செய்து கொண்டே இருப்பேன். அப்போ தவறு செய்கிற சமயத்தில் என்னை மீண்டும் என்னை கண்டிக்கின்றார், கற்றுத்தருகின்றார். அப்போ கற்றுத்தருவது நான் படித்து கொண்டிருக்கின்றேன். அந்த இடம்தான் மக்களே பாவ சங்கீர்த்தனம். அதான் பாவ சங்கீர்த்தனத்தில் அருத்தந்தர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? மறுபடியும் போய் பாவம் பண்ணிடுவானா? அல்ல, நீ செய்த பாவத்துக்கு அது காரணம் என்ன? எந்த சூழல் வந்திருக்கிறது? இது தவறு, இந்த பாவம் செய்யாதீர்கள், இனி இந்த மாதிரி செய்யாதீர்கள். இதை தெய்வம் மன்னிக்கின்றார். போ என்று சொல்லிக்கொண்டு உன்னை அனுப்புகின்றார். மறுபடியும் நீ பாவம் செய்து வருகின்றாய், மறுபடியும் உன்னை மன்னிக்கின்றார். போ சொல்கின்றார். கற்று தந்து கொண்டே இருக்கிறார்கள். இது வேண்டாம், இது தவறு, இது தவறு, தவறு என்று கற்று தந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னிலிருந்து படி, நான் எப்படி உன்னை மன்னித்து வாழ்கிறேனோ அதே மாதிரி நீயும் மன்னித்து வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என் நுகம் உங்களை அழுத்தாது. என் நுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் உங்களை அழுத்தாது. அவருடைய அர்த்தம் என்பது என்ன?
தெய்வம் தன்னுடைய நுகம் என்பது என்ன நுகம்? அதானே நுகம். நுகம் என்றால் என்ன அர்த்தம்? நுகம் நுகம் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் நுகம்னு என்ன? அந்த நீங்கள் பார்த்துக்கிறீங்கள அந்த பாரமா, அப்படி என்றால் என்ன? திருச்சபை சொல்லுது அர்த்தம் என்ன? அன்பின் சட்டம். அன்பின் சட்டம். நான் தருகிற அன்பின் சட்டம் 10 கட்டளைகள் உண்டு. அந்த 10 கட்டளைகள் தெய்வம் 2 ஆக்கினார். எப்படி? ஒன்று, தெய்வத்தை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். முதல் 3 கட்டளை தெய்வத்தையும், அதுக்கப்புறம் 4 முதல் 10 வரை உள்ள கட்டளை யாருக்கு? அங்கே கடவுளுக்கு, அல்ல மனிதனுக்கு. அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கட்டளையை தருகிறார். எப்படி? அன்பு செய்ய வேண்டும். அப்போ நான் தருகிற அந்த நுகமானது அன்பின் கட்டளை. அந்த அன்பின் சட்டத்தை எடுத்துக்கொள். அந்த எல்லோரும் நீ அன்பு செய்து வாடுகிற சமயத்தில் யார் உன்னை வெறுக்கப் போகிறார்கள்? யார் உன்னை காயப்படுத்த போகிறார்? இந்த குழந்தைகளை பாருங்கள். இந்த குழந்தைகள் எல்லோரையும் அன்பு செய்து கொண்டிருக்கோம். அது நல்லவர்களா தீயவர்களா அதுக்கு தெரியாது. அது எல்லார்கிட்டையும் பேன் அடிக்கும். நீ கையில் தூக்கி வச்ச என்றால் கரெக்ட் எல்லோரும் மேலேயும் மோட்டர் அடிக்கும். டர்ன்னு மோட்டர் அடித்து விடும். மோட்டர்ன்னு தெரியுமா? அனுபவம் உண்டு. அப்போ எல்லோருக்காரங்களும் மோட்டர், நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது. நீ குடிகாரனா குடிக்காதவனா எப்படி நாங்கிற கையில் தூக்கிற அடுத்த நிமிஷம் ட்ரு மோட்டர் அடித்து விடும். அப்படியே மோட்டர் அடிக்கிற சமயத்தில் அவன் பார்ப்பான், ஏன்டான அடுத்த நிமிஷம் அதை கீழே வைப்பார். இதெல்லாம் பார்க்கின்ற குழந்தைகளைப் போலவே நீயும் நானும் மாற வேண்டும். உலகத்துடைய பார்வையில் நீ நானும் ஏமாந்தவர்கள், நீ நானும் வாழ தகுதியற்றவர்கள். இந்த உலகத்தில் நீயும் நானும் வாழ திராணில்லாதவர்கள். உலகத்தை பொறுத்த வரைக்கும், தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் சொல்ற வார்த்தை, நீரே என் அன்பார்ந்த மகன், நீரே என் அன்பார்ந்த மக்கள். மக்களே, நீ நானும் உலகத்துக்கேற்ற வாழ்க்கை அல்ல, தெய்வத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒழிய நான் உலகத்தோடு கட்டுப்பாட்டில் அல்ல. இதுதான் வாசி. எங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? தொடக்குதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அடுத்தது, அதை உங்கள் ஆற்றலுக்கு அதை என்றால் எதை? இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு நீ கொண்டு வா. அப்போ அதை என்றால் இந்த உலகத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ கொண்டு வர வேண்டும். இதுதான் தெய்வம் சொல்ற வார்த்தைகள். கிளியர்? அப்போ நான் இந்த உலகத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். காரணம், இவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள், சோர்ந்து காணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சோர்ந்து போன நீயும் நானும், பலவிதத்தில் சோர்ந்து இருக்கிற உன்னையும் உனக்கும் எனக்கும் ஆறுதல் தருவது வேறு யாரும் இல்லை. யாரு? இயேசு கிறிஸ்து. தெய்வம் மட்டுமே தான் ஆறுதல் தருவார். அதுதான் மக்களே, அந்த ஆறுதல் பெறுகிற இடம்தான் திருப்பலி. அந்த ஆறுதல் பெருகிற இடம் தான் திருப்பலி. அப்போ திருப்பலியில் நீ அப்பத்த வடிவிலும் ரச வடிவிலும் வருகிற இயேசு கிறிஸ்துவை உட்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் உன் பங்கில் நடக்கிற திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாக இருக்கட்டும், தினந்தோறும் நடக்கிற திருப்பலியாக இருக்கட்டும், எந்த திருப்பலி இருந்தாலும் சரி, அந்த திருப்பலி நீ பங்கெடுத்து நற்கருணாதரை நீ பெறுகிற சமயத்தில் தெய்வத்துடைய ஆறுதலை அல்லவா நீ பெற்றுக்கொள்கின்றாய். பாரத்தோடு வந்த உனக்கு அந்த பாரம் நீங்கி தெய்வம் உனக்கிருபை தருவார். அது என்ன அர்த்தம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் எல்லோரும் தெரியும், 27ஆம் வாக்கியம். நான் தருகின்ற அமைதி உலகம் தருவது அமைதி அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்து படிங்கள். 1 அரசர் 19ஆம் அதிகாரம். 1 அரசர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். திரும்பவும் படுத்து கொண்டார். அடுத்து நம்மள மாதிரி. அடுத்தது
வலிமை அடைந்தார். அடுத்தது 40 இரவும் பகலும் வந்து சேர. அப்போ இந்த சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போ எலியா என்ன செய்கிறார்? அந்த 400 பொய் இறை வாக்கினர்களை கொன்று அழைத்தது இசபேலுக்கு தெரிய வருகிறது. உடனே அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. எலியாவை கொல்ல அவர் முயற்சி இருக்கிற சமயத்தில் அங்கிருந்து அவன் தப்பித்து அவன் போகின்றான். அவன் போகிற சமயத்தில் பயந்து கொண்டு தப்பித்து ஊரை விட்டு தப்பித்து ஊரில் போய் அமர்ந்து கொண்டு அங்கே சோர்ந்து படுத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, தெய்வ காரியங்களில் நீயும் நானும் ஈடுபடுகிற சமயத்தில், தெய்வம் சொன்னது போலவே பாகால் தெய்வங்களை அழித்து ஒழிக்கிற சமயத்தில், நீ விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கை நீ உன் கூட மற்றவர்கள் வாழுகின்ற பொழுது அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி கொண்டு நேரிய ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து முயற்சி வாழ்கிற சமயத்தில், இதா இசபெல் என்று பலரும் ஆகாம் என்று பலரும் உன்னை துரத்தி உன்னை கொலை செய்ய வந்து கொண்டே இருப்பார்கள். பல மனிதர்கள், இசபெல்லாக இருக்கின்ற மனிதர்கள், ஆகாம் இருக்கிற மனிதர்கள், நீ செய்த நல்ல காரியங்களுக்கு எதிராகவே எவ்வாறு நீ அதுக்கெல்லாம் தீமைக்கு எதிராக நீ செயல்பட்டாயோ, நீ வழியாக உன் வழியாக பலரும் உன் நல்ல வழிக்கு வந்த காரணத்தினால் பலரும் உனக்கு எதிராகத்தான் போவார்கள். குடும்பத்தில் அங்கே அந்த குடும்பத்தில் ஒரு நபர் அல்லது கணவனோ, குடித்த கணவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாடுகிற சமயத்தில் மற்றவர்கள் பொறாமை கொண்டு என்ன செய்வார்கள்? அவனை அழிப்பதற்காக பல காரியங்கள் முயற்சி எடுப்பார்கள். அது சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக எப்படி வேணால் இருக்கலாம், யார் வேணும் இருக்கலாம். பங்கில் ஒரு குடும்பம் நன்றாக செயல்படுது என்றால் அந்த பங்கு அந்த குடும்பமானது பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டு நல்ல முறையில் செயல்படுது என்றால் மற்ற குடும்பங்கள் பொறாமையோடு பார்த்து கொண்டு அந்த பங்கை அந்த குடும்பத்தை நாசமாக்குவதற்காக பல காரியங்கள் கையாளும், பலதும் செய்யப்படும். அப்போ ஆகாபாமாரும் பலரும் இருப்பார்கள், இசபெல்லாக இருப்பார்கள். அவருடைய அந்த குடும்பத்தை தனிமையில் விடுவார்கள், அவர்களை எதுக்கும் சேர்க்க மாட்டார்கள். பொய்க்குற்றம் சுமத்தி கொண்டு பலரும் காரியம் செய்வார்கள். நீ வேலை செய்கிற இடங்களில் உனக்கும் முதலாளிக்கும் நீ நல்ல நேர்மையோடு திறமையோடு நீ பணி செய்து கொண்டிருப்பாய். எந்த வித்தியாசம் இல்லாமல் நீ பணி செய்கிற பொழுது உன் பணியின் வெற்றியை கண்டு பொறாமை கொண்டு மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு போவார்கள். உன்னை பற்றி இல்லாத பொள்ளதளம் சொல்லிக்கொண்டு உன் உயிருக்கும் உன் வேலைக்கும் ஆபத்து வர மாதிரி பல காரியங்கள் செய்வார்கள். அப்போ நீ அந்த இடத்தை விட்டு நீ ஓடி போவாய். ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, எங்கே நீ ஓடி போவாய்? நீ ஓடிப்போய் செயல் நீ சோர்ந்திருப்பாய். உனக்கு உதவி செய்ய ஒருத்தரம் அங்கு இல்லை. காரணம் அத்தனை பேரும் உனக்கு எதிரி தானே. எலியா பயந்து அவன் ஓடி போகின்றான். எந்த தெய்வத்தோடு இணைந்து கொண்டு எந்த தெய்வம் அவனுக்கு வெற்றியை தந்தாரோ அதே தெய்வத்துக்கு பயந்து அவன் ஓடி போகிற சமயத்தில், ஐயோ எனக்கு வேண்டாம், தற்கொலை எண்ணம் வந்து விடுகிறது. என்னவென்று, எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, இந்த விரக்தி எனக்கு தேவையில்லை, இந்த தோல்வி என்னால் தாங்க முடியாது, எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு போன அந்த மனிதன், நீயும் நானும் அதே மாதிரி தானே இருக்கின்றோம். நீ நானும் குடும்பத்தில் எவ்வளோ காரியம் செய்த போதிலும், பங்கில் எவ்வளோ காரியம் செய்த போதிலும், வேலை செய்கிற இடங்களில் எவ்வளோ காரியம் செய்த போதிலும், எவ்வளோதான் நன்மை நம்ம செய்த போதிலும் அதுக்கு எதிராகத்தானே மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வேண்டாம், விரக்தி நிலைக்கு காரணம் என்ன? ஏமாற்றங்கள், எதிர்பார்த்தது நடக்காத நிலைகள். உடனே எனக்கு வேண்டாம், தற்கொலை எண்ணங்கள் தான் கடந்து வருகின்றன. அப்படி இருக்கின்ற சமயத்தில் தான் வானதூதர் கடந்து வருகின்றார். எலியா வானதூதரை கூப்பிட்டாரா? இல்லையே, வானதூதர் கடந்து வருகின்றார். அப்படி என்றால் நீயும் நானும் தெய்வத்தை மட்டும் மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தை சோர்ந்து போய் நீ நான் விழுகின்ற பொழுது, மக்களே, ஓரோ வானதூதர்களையும் தெய்வம் நம் மத்தியில் அவர் அனுப்புவார். அந்த வானதூதர் வந்து சொல்ற வார்த்தை என்பது என்ன? அருகில் வைத்து தண்ணியும் அப்பத்தையும் நீ எடுத்து சாப்பிட விட்டு தானே நீ இப்படி பார்த்து ஓன்னு சொல்லி நீ படுத்துட்டு இருந்தானே, யார் தப்பு? மறுபடியும் தட்டி எழுந்து மறுபடியும் சாப்பிடுன்னு சொல்லும்போது அது நீ சாப்பிட்ட உடனே உனக்கு சக்தி கிடைக்கிறது. அந்த அப்பமும் தண்ணீரும் தான் மக்களே பலிப்பீடம். நீ சோர்ந்து போகிற சமயத்தில் ஓடி வந்து இங்கே விழுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளிலும் உன் பங்கில் நடக்கின்ற வழிபாடுகளிலும் உன் பங்கில் நடக்கின்ற திருப்பலியிலும் நீ பங்கெடுக்கிற சமயத்தில், தெய்வமே, யார் எங்கிருந்தாலும் சரி, எப்பேட்டு வந்தாலும் சரி, யார் திருப்பலிக்கு வராங்களா இல்லையோ, நான் வருகிறேன், நான் என் குடும்பம் வருகிறேன் சொல்லிக்கொண்டு குடும்பத்தோடு தினந்தோறும் நீ பங்கெடுக்கின்ற பொழுது, மக்களே, இந்த பலிப்படத்தில் வருகின்ற இயேசு கிறிஸ்து, அப்பாவுடையும் ரசம் வந்த இயேசு கிறிஸ்து உன்னை சொந்தமாக்குவார். நீ அவரை சொந்தமாக்கி விடுவாய். ஆட்டோமேட்டிக்காக சோர்ந்து போன நீ மீண்டும் புத்துணர்வு பெற்றுக்கொண்டு முன்னாடி ஓடி போவாய ஒழிய ஒரு நாளும் பயந்து பின்னாடி கால் எடுத்து போக மாட்டாய். காரணம் நீயும் நானும் யாருடைய பிள்ளைகள்? தெய்வத்துடைய பிள்ளைகள்.
நீ நாம் தெய்வத்துடைய பிள்ளைகள். ஒரு நாளும் தெய்வம் உன்னை மென்னியம் சோர்வுக்கு விடமாட்டார். அப்போ சோர்வுக்கு விடாமல் இருக்க வேண்டும் என்றால், நான் சக்தி பெற வேண்டும் என்றால், புத்துணர்வு பெற வேண்டும் என்றால், நான் வந்து விடுகிற இடம் எங்கேயா இருக்க வேண்டும்? பலிப்பீடம். ஆனால் தானே இதோ அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அப்பவும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது, முதலடை கொடுக்கப்பட்டது. அவன் வேண்டாம் என்று சொல்கின்றான், மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் பெற்றுக்கொள்கின்றான். திருப்பலி ஒரு நாள் மட்டும் பங்கெடுத்தால் மட்டும் பத்தாது, தினந்தோறும் பங்கேடு. தினந்தோறும், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயம் தினந்தோறும் பங்கெடு, முயற்சி எடு, ஓடி. நீ எந்த அளவுக்கு நீ முயற்சி எடுக்கின்றாயோ அந்த அளவுக்கு தான் மக்களை விடுதலையும் வெற்றியும். அல்லது சௌகரியம் தேடி நீ போய்கொண்டிருக்கிற என்றால் என்ன மக்கள் விடுதலை? இன்று வெள்ளிக்கிழமை பலரும் நெருக்கடி மத்தியில் தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். வேலைகள் போக வேண்டும், பல வேலைகள் இருக்கும். இந்த வார நாட்கள் வார இறுதி நாட்களும் அல்ல. அப்படி இருந்த போதிலும் நெருக்கடி மத்தியில் நீங்கள் வந்து திருப்பலியில் வந்து பங்கெடுக்கிற என்றால் மக்களே, சும்மா தெய்வம் விடுவாரா? இல்லையே. நீ எந்த அளவுக்கு நீ தியாகம் செய்கின்றாயோ அந்த அளவுக்கு ஆசீர் உனக்கு அங்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நீ முயற்சி எடுக்கின்றாயோ அந்த அளவுக்கு கிருபைகளை நீ சொந்தமாக்கி கொள்வாய். சௌகரியம் தேடி வருவதல்ல, நெருக்கடி மத்தியில். இப்போ நீ செய்திருக்கின்றாயே நெருக்கடி மத்தியில், இந்த நெருக்கடி இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒழிய இது அப்படியே குறையக்கூடாது. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இதான் லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். காதலர்கள் காதலியை எப்படி அவன் டைம் பார்த்தா போவான்? அவன் இல்லையே. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் என்ன கொரோனா வந்தாலும் டிங்கு 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 டிங்குன்னு ஓடி போகிறானே. அவளை பார்க்க இவனை பார்க்க. வழி தெரியாதவன் எப்படி இருந்தாலும் கதவு பூட்டியிருந்தாலும் சரி, மரத்து மேலே ஏற தெரியாதவன் மரத்து மேலே ஏறி நின்று பார்த்து கொண்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வருகிறானே. காதலிக்கிற சமயத்தில் இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த படைப்பு திறன் கல்யாணம் ஆன முடிதுன்னு எங்கே போயிடுச்சு? ஓடி போச்சு. வாடா. அந்த சமயத்தில் இருக்கிற படைப்பு, அந்த சமயத்தில் இருக்கிற உற்சாகம், அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு 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 கிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கா? இல்லையே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபாதர்? நானும் காதலிக்கவில்லை, சும்மா ஒரு ஒரு இது இப்போ ஃபுட்பாலில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபுட்பாலில் ரெஃப்ரி இருக்கிறாரு பாருங்க. ரெஃப்ரி விளையாட தெரியாது, ஆனால் எல்லா ரூல்ஸும் தெரியும். அதே மாதிரி நான் காதலிச்சு கிடையாது, ஆனால் ரூல்ஸு தெரியும். இவ்வளோதான் அர்த்தங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று பரிவு நாம் காட்டுவது. இனி தொடர்ந்து அடுத்தது படிங்கள். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் படிங்கள். 14 முதலில் திருவாக்கியங்கள். யாராவது ஒருத்தர் படிங்கள். அவர்களிடையே உடல் நலமற்றவரை அவர் குணமாக்கினார். அப்போ இயேசு பரிவு கொள்கின்றார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதையும் பார்க்கின்றார். அந்த மக்கள் நோயாளிகள் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த நோயோடு இருக்கிறவர்களை தெய்வம் இரக்கத்தோடு நோக்குகின்றார், பரிவு கொள்கின்றார். அப்போ நோயாளிகளை கண்டு தெய்வம் பரிவு கொள்கிறார் என்றால், இங்கு நீயும் நானும் பல வேதனை மனநோய்களோடு இருப்போம், பல உடல் நோயோடு இருக்கின்ற சமயத்தில் தெய்வம் பரிவு காட்டாமல் இருப்பாரா? இல்லையே, நிச்சயமாக பரிவு காட்டியே தீர்வார். நான் வாசிக்கிறோம் இல்லையா? நல்ல ஒரு உதாரணம் எங்க மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை திருவாக்கியங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம். அப்போ தொழுநோயாளர் ஒருவர், ஐயா நீ விரும்பினால் என் நோயை நீங்க செய்யும் என்றார். அப்போ இயேசுன வார்த்தை என்ன? நான் விரும்புகிறேன், உன் நோய் உன்னை விட்டு நீங்கட்டும். மக்கள் இந்த சம்பவம் நமக்கு எல்லோரும் தெரியும். தொழுநோயாளி ஒரு நாளும் அருகில் வர முடியாது, கடன் தீட்டென்று ஒதுக்கி விடுவார்கள். அப்போ இவனுக்கு இயேசு கடவுள் என்று தெரியுமா? இயேசு கடவுள் தெரியாது. இருந்த போதிலும் அவன் செய்கிற வார்த்தை என்ன? ஒருவேளை நீயே என்னை ஒதுக்கி விட்டால் நான் எங்கு போவேன்? தான் முன்னாடி வருகின்றான். அந்த நெருக்கடி மத்தியில் எத்தனையோ பேர் அவர் ஒதுக்கி விட்ட போதிலும் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை என்று சொல்லி எல்லாரையும் தாண்டி கடைசியில் இயேசுக்கு வந்து போகிற சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை, நீயும் ஒதுக்கி விட்டால் நான் எங்கு போவேன்? எல்லாம் தாண்டி வந்து விட்டேன், இப்போ உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. தெய்வமே, உனக்கு விருப்பமா? அவன் எடுத்த முயற்சிகளை பாருங்கள்.
அவன் எடுத்த அந்த தொழுநோயாளி, அந்த காலகட்டத்தில் தீட்டென்று ஒதுக்கப்பட்டவர்கள். அதையெல்லாம் தாண்டி 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 எத்தனை பேர் திட்டி இருப்பார்கள், எத்தனை பேர் அசிங்கப்படுத்தியிருப்பார்கள், எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருப்பார்கள், எத்தனை பேரை ஒதுக்கி இருப்பார்கள், எத்தனை பேர் அவனை பல காரியங்கள் செய்திருப்பார்கள். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாம் தாண்டி 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 கடைசியில் இயேசு வந்து விழுகிற சமயத்தில் இயேசு கடவுள் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. கேள்விப்பட்டிருக்கின்றான், இயேசு எத்தனையோ பேருக்கு உதவி செய்தாரே, எனக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையில் ஓடி வந்து விழுந்து அங்கேயும் கேட்கிற பிச்சைத்தான். ஆண்டவரே, உனக்கு விருப்பமானால், எனக்கு விருப்பம் உண்டு, உனக்கு விருப்பமானால், நீ விரும்பினால் என் நோயை குணமாக்க முடியும், நீ மனம் இறங்க வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நான் விரும்புகின்றேன், உன் நோய் உன்னை விட்டு நீங்கட்டும். மக்களே, இந்த சகோதரனுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கின்றிருப்பார். எத்தனை பேர் அசிங்கம் பேசியிருப்பார்கள். இதே மாதிரி தானே குடும்பத்தில் நீயும் நானும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது, குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்க அமர்கின்ற பொழுது, ஆலயத்துக்கு போகிற போது பல நல்ல காரியங்கள் நீ ஈடுபடுகிற சமயத்தில் எத்தனை பேர் உன்னை திட்டியிருப்பார்கள். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீ முன் வருகின்ற போது எத்தனை பேர் உன்னை காயப்படுத்திப்பார்கள். உனக்கு இல்லையா, அசிங்கமா இல்லையா என்று சொல்லி எத்தனை பேர் உன்னை வேதனைப்படுத்திப்பார்கள். அந்த வேதனை படுத்துகிறார்களே என்று சொல்லிக்கொண்டு எத்தனை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய நீ செய்யாமலே நீ இருந்திருக்கின்றாய். எத்தனை நல்ல 4 பேர் ஏதாவது சொல்லுவார்களே என்று பயந்து கொண்டு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் உன் குடும்பத்திலேயே நீ செய்யாமல் எத்தனை முறை வைத்திருக்கிறாய் என்று பார். ஏன் நான் செய்ய வேண்டிய உன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அது செய்யாமல் நீ போயிருக்கிறாய் என்றால், ஆண்டவர் அதுக்கெல்லாம் காரணங்கள் தெய்வம் அல்ல, நீ தான் காரணங்கள். எத்தனை நல்ல காரியங்கள் சமுதாயத்துக்கு நீ செய்திருக்கலாம், பங்குக்கு எத்தனை நல்ல காரியங்கள் நீ செய்திருக்கலாம், எவ்வளோ நல்ல காரியங்கள் நீ செய்திருக்கலாம். அடுத்த அன்பியத்தில் இருக்கிறவர்களுக்கு எத்தனையோ நல்ல காரியங்கள், உன்னால் முடிந்த நல்ல காரியங்களை உன்னால் செய்திருக்கலாம். ஆனால் செய்வதற்கு வாய்ப்பெல்லாம் இருந்த போதிலும் நீ செய்யாமல் இருக்கின்றாய். என்ன காரணம்? 4 பேர் என்ன சொல்லுவார்கள், 4 பேர் என்ன பேசுவார்கள், 4 பேர் என்னை எப்படி பார்ப்பார்கள், அந்த 4 பேருக்காக மட்டும் நீ ஒதுங்கி தெய்வ காரியங்களும் ஒதுக்கி நீ வாழ்ந்த பொழுது இங்கே வந்து இயேசுவே நன்றின்னு சொல்கிற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? எப்படி கிருபை கிடைக்கும்? இவன் எவ்வாறு எல்லாம் தாண்டி வந்தானோ அதை எல்லாம் நீ தாண்டி மக்களை அல்ல என் தெய்வத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லிக்கொண்டு எல்லாம் தாண்டி நெருக்கடி மத்தியில் நீ செய்ய வேண்டிய நன்மைகளை நீ செய்கின்ற பொழுது இதா தெய்வம் தர வேண்டிய கிருபைகளை உனக்கு தந்தே தீருவார். நீயும் அது பெற்றே தீருவாய். உனக்கு விருப்பம் உண்டா ஆண்டவரே என்னை சொல்லி நீ ஜெபிக்கிற சமயத்தில், ஆண்டவரே நான் நன்மை செய்ய ஓடி வந்திருக்கின்றேன், உனக்கு விருப்பம் உண்டா இந்த நன்மைகள் நான் செய்ய நீ விரும்புகின்றாயா? நான் விரும்புகிறேன், நீ போடா, நீ செய்டா, நான் கூட இருக்கின்றேன். அருகில் வந்த பிறகுதான் அவனால் சொல்ல முடிந்த ஒழிய தூரத்திலிருந்து ஆண்டவரே உனக்கு விருப்பமானால் என் நோயை குணப்படுத்து அல்ல அல்ல. அங்கிருந்து அவன் கத்திருக்கலாம், தாவீதின் மகனே என்மேல் இரக்கம் வையும் என்று. இது அவன் கத்துறானே, அதே மாதிரி போன தெய்வம் சென்ற தெய்வம் நின்றார் இல்லையா, அவனுடைய குரலை கேட்ட தெய்வம் திரும்பி வந்தார் இல்லையா, அதே மாதிரி இவனும் அங்கே ரோட்டில் இருந்து கொண்டு அவன் கத்திருக்கலாம், இயேசுவே நீ விரும்பினால் என் நோயை குணப்படுத்து என்று சொல்லியிருக்கலாம். கத்தலையே, செய்யலையே, மாறாக செய்த காரியம் என்ன? வந்தான், நெருக்கடியை தாண்டி அவன் வருகிறான். அதே மாதிரி நீ நானும் ஆலயத்துக்கு வந்தே தீர வேண்டும், நீ நானும் ஜெபமாலை ஜெபித்தே தீர வேண்டும், பங்கில் குடும்பமாக நீ ஜெபமாலை ஜெபித்தே தீர வேண்டும். ஆனால் எந்த ஒரு நொண்டி சாக்கும் இல்லை, எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை. மாறாக 4 பேர் அசிங்கப்படுத்துவார்கள், 4 பேர் கேலி பேச்சு பேசுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆண்களும் நீ பங்கெடுக்காமல் இருக்கிற என்றால் அசிங்கம் உனக்குத்தான் ஒழிய தெய்வம் அல்ல. நீ பங்கெடுக்க வேண்டும், நீ பங்கெடுக்க வேண்டும். எவன் வந்து பார்த்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, என் குடும்ப அங்கத்தினர்கள் நானும் யோசுவா சொன்னது போல எல்லாரும் திரும்பி நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். எந்த அப்பன் அந்த மாதிரி முடிவெடுக்கின்றானோ, எந்த பெற்றோர்களுடைய முடிவெடுக்கிறார்களோ அந்த குடும்பமானது அபிஷேக குடும்பம் மாறும். மாறாக எந்த அப்பன் அல்லது எந்த குடும்பமானது எங்களுக்கு தேவையில்லை, 4 பேர் 4 தான் பார்ப்பாங்க, இவ்வளவு போதும் என்று சொல்றார்களோ, தெய்வ கிருபைகளை நீ தான் இழந்து விடுவாய். நீ எப்படி இருக்கின்றாய்? யாருக்காக நீ வாழ்கின்றாய்? தெய்வத்திற்காகவா அல்லது சமுதாயத்திற்காகவா? இயேசு பரிவு கொள்கின்றார். இவன் நோயாளியாக இருக்கின்றான், பலவீனத்தோடு இருக்கின்றான், சமுதாயத்துக்கு அடிமையாக இருக்கின்றான், சமுதாயத்தை பயந்து பயந்து பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சமுதாயம் இல்லை என்றால் இவன் போய் இல்லை நான் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். தெய்வம் தரவில்லை என்றால் ஏது மக்களே சமுதாயம்? தெய்வம் இல்லை என்றால் ஏது சமுதாயம்? இறைவனை மறந்து நீ வாழ்கிற சமயத்தில் எந்த சமுதாயத்தை நீ நம்பியிருந்தாயோ அதே சமுதாயம் உன்னை கைவிடும் என்று உனக்கு தெரியாதா? மக்களே, இறை சொன்னதில் ஒப்புக்கொடு. நீ எந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பார். இதை இறைவனுடைய பரிவின் நிமிடங்கள், இந்த நிமிடங்கள்
இந்த நாட்கள் இறைவனுடைய இரக்கத்தையும் பணிவை அனுபவிக்க வேண்டிய நாட்கள். ஆண்டவரே, செய்ய வேண்டிய நன்மைகளை நான் பணம் செய்திருக்கலாம், நெருக்கடி மத்தியில் நான் வந்திருக்க வேண்டும், அன்பை நான் வெளிப்படுத்திருக்க வேண்டும், எத்தனையோ வாய்ப்புகள் தந்திருக்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை, நெருக்கடி உள்ள நிமிடங்கள், நெருக்கடி உள்ள நேரங்கள். இது வெள்ளிக்கிழமை, எனக்கு நோயோடு நான் இருக்கின்றேன், நெருக்கடி உள்ள நிமிடங்கள். நான் எழுந்து வந்தே தீர்வேன். ஆஸ்பத்திரிக்கு போகிற சக்தி எனக்கு இருக்குது என்றால் ஆலயத்துக்கு வருவதற்கு சக்தி இல்லையா? ஆஸ்பத்திரியில் டாக்டரை பார்த்து கொண்டு இதோ இப்படியெல்லாம் நடந்திருக்கிற சொல்ல சக்தி எனக்கு இருக்குது என்றால் வெளிப்படுத்தல் வந்த தெய்வ சன்னதியில் ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்ல எனக்கு சக்தி இல்லையா? சக்தி உண்டு. ஆனால் நீயும் நானும் செய்ததில்லை. செய்வோம், இங்கு வருவோம். இங்கு வந்தால் தெய்வம் காட்டுவார். எந்த ஆஸ்பத்திரிக்கு நீ போக வேண்டும், எந்த மருத்துவரை நீ காண வேண்டும், தெய்வம் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துகிற அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த மருத்துவரை நீ போய் காணு. அவர் தருகின்ற ட்ரீட்மெண்ட் வழியாக, அவர் தருகின்ற மருந்துகள் வழியாக உனக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் உனக்கு தந்தே தீருவார். இதுதான் மக்களுடைய அர்த்தங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லையா? அப்போ நான் இது மீது பரிவு கொள்கின்றேன். இதா இவர்கள் நோய்களோடு இருக்கின்றார்கள், காயத்தோடு இருக்கிறார்கள். இறைவன் பரிவு கண்டு உன்னுடைய வேதனைகளும் காயத்தது உனக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அடுத்து படிங்கள். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம். இறைவனுடைய பரிவு 15ஆம் அதிகாரம் 32 முதலில் திருவாக்கியங்கள். நான் இந்த கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். அடுத்தது நல்ல கவனிங்கள். ஏற்கனவே இவர்கள் 3 நாட்களாக என்னுடன் தான் இருக்கின்றார்கள். அப்போ ஏற்கனவே 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள் என்றால் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டு இயேசுவுடன் இருக்கிறார்கள். அப்போ இயேசுவோட 3 நாட்களும் பசியும் பட்டியோடு இருக்கிற பொழுது தெய்வம் சொல்கிற வார்த்தை, நான் இந்த மக்கள் மீது பரிவு கொள்கின்றேன். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இறைவனுக்கு தெரியாதா? உனக்கு வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும் உனக்கு தெரியாதா? உனக்கு சாப்பிட வேண்டும் உனக்கு தெரியாதா? சாப்பாடு ஒரு எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியாதா? உறக்கம் எவ்வளோ முக்கியம் என்று அவனுக்கு தெரியாதா? தெரிந்த தெய்வம் ஏன் 3 நாள் அமைதியாக இருந்தார்? ஏன் 3 நாள் அமைதியாக இருந்தார்? அதன் பிறகு அடுத்த வார்த்தை படியுங்கள். உண்பதற்கு அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. உன் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. அடுத்த வேலை சோற்றுக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய், நெருக்கடியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், கடன் தொல்லை மூழ்கி கொண்டிருக்கின்றாய். அடுத்த அடுப்பை எப்படி எரியும் என்று கூட தெரியாமல், பிள்ளைகளுக்கு நீ என்ன சமைச்சு கொடுக்க வேண்டும் தெரியாமல், நீ வாயுங்கட்டி வயிறுங்கட்டி பட்டினி கிடந்து உன் பிள்ளைகளுக்கு நிறைவு கொடுத்த போதிலும் அதெல்லாம் தீர்ந்து விட போகிறது. நாளைக்கு என் பிள்ளை வந்து கேட்குற சமயத்தில் நான் என்ன கொடுப்பேன்? அடுத்த வேலை சோற்றுக்கு என் பிள்ளை வந்து கேட்குற பொழுது நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, எனக்கு எதுவும் இல்லையே. உனக்கு என்றுமே இல்லை என்றால், உனக்கு ஒன்றுமே இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அடுத்த வார்த்தை பாத்தீங்களா? இவர்களை பட்டினியாக அனுப்ப நான் விரும்பவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? பசியோட உணவே இல்லாத நீ கஷ்டப்படுற சமயத்தில் உன்னை வெறும் கையோடு அனுப்ப தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை. நீ சொல்லியிருக்க மாட்டாய். 3 நாட்களாக இயேசுவுடன் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தை கேட்டுக்கொண்டத நீ, அதன் விளைவாக தெய்வம் சொல்ல வார்த்தை, இவன் பட்டினியோடு இருக்கின்றான், வெறும் கையோடு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு இருக்க இல்லையோ, தெய்வத்துக்கு அங்கே விருப்பம் இல்லை. நீ நெருக்கடியில் இருக்கின்றாய், பசியோடு நீ இருக்கின்றாய், உன் வீட்டில் அடுப்பு எரியவில்லை, கடன் தொழில் இருக்கின்ற பொழுது அடுத்த வேலை சோற்றுக்கு நீ கஷ்டப்படுகிற சமயத்தில் வெறும் கையோடு அனுப்ப தெய்வத்துக்கு அங்கே விருப்பம் இல்லை. மற்றவர்கள் எப்படியும் தெரியவில்லை, ஆனால் இறைவனுக்கு அங்கு விருப்பம் இல்லை. இனி அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? அனுப்பினால் வழியிலேயே இவர்கள் தளர்ச்சி அடைந்து போவார்கள். எந்த அளவுக்கு நீயும் நானும் இருக்கிறோம் என்று தெய்வம் உணர்ந்திருக்கிறார் பாருங்கள். பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு அனுப்பினால் இவன் கீழே விழுந்து விடுவான், சோர்ந்து போய் விடுவான், இவன் தமிழ் விடுவான். அப்படி வீழ்ந்தவன் பலவீனத்தோடு இருக்கும்பொழுது ஈஸியாக மற்றவர்கள் வந்து இந்த இறையை விழுங்கிவிடும். மற்றவர்கள் இவனை சொந்தமாக்கிடுவார்கள். தெய்வம் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் அனுமதிக்க மாட்டார். நீ நான் எந்த இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற நீ பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் சரி, கடன் தொழில் நீ மூழ்கி இருந்தாலும் சரி, அன்பு மகனே மகளே, இங்கு நீ வர வேண்டும். ரெடில்ஸ் பங்கில் நடந்த ஒரு சம்பவம். நாங்கள் பிப்ளோஸ் தியானம் நடத்தின பொழுது அங்கே பாப்புலர் தியானம் நடந்த பொழுது உங்களுக்கு தெரியும், பாப்புலர் தியானத்தில் பங்கெடுத்தவர்களெல்லாம் கை தூங்க பார்ப்போம். பாப்புலர் வெரி குட். இயேசுவின் கண்மணிகளே, இந்த சவுண்டெல்லாம் பத்தாது, நல்ல சவுண்ட் அடிச்சு நிரப்பாக வேண்டும். இயேசுவின் கண்மணிகளே, சந்தோஷம் ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். மண்ணாங்கட்டி
மக்களை உங்கள் ஊரில் 3னா இது அடிச்சுட்டு இருப்பீங்களா? 3 கரெக்டாக 3, 1 2 3. அதுக்கு மேலே தட்டக்கூடாது. அதுக்கு மேலே தட்ட நீ பிசாசின் கண்மணி. இயேசுவின் கண்மணி சொல்றதான் செய்ய வேண்டும். இயேசுவின் கண்மணிகளே, இப்ப கைத்தட்ட சொல்லலையே, சொல்றதுதான் செய்ய வேண்டும். ரெடி? இயேசுவின் கண்மணிகளே, சந்தோஷம். 3 தடவை கைத்தட்டுக்க பார்ப்போம். இது தெய்வம், இதுதான் தெய்வம். இப்போ நாம் பாருங்கள், அந்த ரெடில்ஸ் நடந்த சம்பவம். வியாழக்கிழமை கவுன்சிலிங், உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை கவுன்சிலிங் நாள். இந்த மகள் ஞாயிற்றுக்கிழமை தியானம் அதுக்கு முன்னாடியே வந்து சொல்ற வார்த்தை, ஃபாதர், என்னுடைய வீடு இது கடனில் இருக்கின்றது, கடன் திருப்பி அடைக்க முடியல. அப்போ அதனால் அந்த வீட்டு ஓனர் வந்து எங்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும் சொன்னார். ஏற்கனவே அவர் எங்களுக்கு 3 தடவை வாய்ப்பு கொடுத்து விட்டார், நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று. இது எனக்கு கணவன் இல்லை, கணவனை எழுந்திருக்கின்றேன், நான் ஒரு கைம்பெண், என் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கார்கள். மூத்தவன் +2வும் மற்றவர்கள் 8ஆம் கிளாஸும் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 பிள்ளைகளை வைத்து நான் நடுத்தருக்கு நான் போக வேண்டும். எனக்கு பைசாவும் இல்லை, நான் எங்கு போவேன், எப்படி போவேன், கடன் திருப்பி அடைக்க முடியாது, பைசாவும் இல்லை, என் வீடு போய்விடுமே என்று. அவன் கேட்டு, நீங்கள் எந்த பங்குன்னு? நான் ரெடில்ஸ் பங்கை சேர்ந்தவர்கள். அவர் ரெடில்ஸ் பங்கு, இந்த பங்கு தியானத்தில் பங்கெடுக்கிற வேண்டியலாம். கண்டிப்பாக நான் எப்படி வர முடியணும்? நீ தியானத்தில் பங்கெடு. எப்படின்னா எனக்கு தெரியாது, தியானத்தில் பங்கெடு, இறை வார்த்தையை கேள், மீதியெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இறை வார்த்தை கேள், மீதியெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இந்த மகள் மனசில்லா மனசு வருகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்கள். அதுவும் போகிற உங்களுக்கு தெரியும், காலையிலும் சாயங்காலம் தான், காலையிலும் திருப்பலிக்கு வருகிறார்கள். ஃபாதர், இதோ வியாழக்கிழமை அவன் நேற்று இரவு வந்துட்டு போனார். வந்து சொன்ன வார்த்தை, வியாழக்கிழமை நான் வரைக்கும் டைம் தருகின்றேன், வியாழக்கிழமை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று. நான் என்ன ஃபாதர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். நீ இப்போ எதற்காக வந்திருக்கின்றாய்? திருப்பலிக்கு தானே? ஆமாம் ஃபாதர். திருப்பலி பங்கெடு, திருப்பள்ளி ஒப்பு கொடுத்து பங்கெடு என்ற. திருப்பள்ளி ஒருத்து பங்கெடுத்தார்கள், தான் போனார்கள். சாயங்காலம் வழிபாட்டுக்கு வருகிறார்கள். சாயங்காலம் முடிச்சு போகிற சமயத்தில் எனக்கு வழியே இல்லை ஃபாதர், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எதாவது செய்ய முடியுமா? என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ ஜெபம் பண்ணு, நம்பிக்கை எழுந்து விடாத, ஜெபம் பண்ணு. அதே மாதிரி வியாழக்கிழமை, திங்கட்கிழமை வருகிறார்கள், செவ்வாய்க்கிழமை வருகிறார்கள். நான் சொன்ன பாவ சங்கீதம் புதன்கிழமை உண்டு. கண்ணீரோடு நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய், கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய், மீதி எல்லாம் ஆண்டவர் செய்வார். புதன்கிழமை உங்களுக்கு தெரியும், புதன்கிழமை பாவ சங்கீதம், மெழுகுத்திரி வழிபாடு எல்லாம் வரும். அதெல்லாம் மன்னிப்பு, அந்த வழிபாடெல்லாம் முடித்த பிறகு வியாழக்கிழமை இதா திருப்பலிக்கு அவள் வருகின்றாள். திருப்பலிக்கு வந்த உடனே 6 மணிக்கு நாங்கள் நிற்போம் இல்லையா, முன்னாடியே வந்து இருக்கின்றது. வந்து, ஃபாதர், இன்று 9 மணிக்கு நான் வீட்டை காலி செய்ய வேண்டும், இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், 9 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீ திருப்பலியை பாரு, அதை பற்றி என் சொன்னீங்க, திருப்பலியை பாருங்கன்ற. திருப்பலியில் கண்ணீரோடு அவள் ஒப்பு கொடுக்கின்றாள், வீட்டுக்கு போகின்றாள். பிறகு சொல்ல, நீ சாயங்காலம் நான் வரமாட்டேன் ஃபாதர், எனக்கு எப்படின்னு தெரியவில்லை, நீங்கள் பார்த்து கொள்கின்ற. நான் பார்த்து கொள்கின்றேன், நீ சந்தோஷமாக நீ போயிட்டு வான்னு. இவள் போகின்றாள். போயிட்டு ஒரு 11 மணிக்கு குடுகுடுன்னு ஓடி வருகின்றாள். என்னன்னு பார்க்குற சமயத்தில் நடந்த சம்பவம், வீட்டு ஓனர் வந்து ஒரு 9 மணிக்கு அவன் கடந்து வந்து சொல்கிற வார்த்தை, சகோதரியே, நீ வீடு காலி செய்ய வேண்டாம், நீ இங்கே இருந்து கொள், இன்னும் ஒரு 6 மாதம் உனக்கு நான் வாய்ப்பு தருகின்றேன், அதுக்குள்ளே நீ ஏதாவது நீ பார்த்துக்கொள் என்று. அப்போ நான் கேட்டேன், ஏன் அவர் அப்படி சொன்னார்னு. அப்போ அந்த சகோதரி சொல்ல வார்த்தை, நேற்று இரவு, அதாவது புதன்கிழமை ராத்திரி எனக்கு உறக்கமில்லை, ஒரே டிஸ்டர்பாக இருக்கின்றது, என்னடா என்று. அப்போ என் மனைவி சொன்னார், என்னங்க அவங்க தான் கணவனை இல்லாமல் தப்பிக்கிறார்கள், அவங்க திடீர்னு வீட்டுக்கு காலி பண்ண சொன்னால் அவங்க எங்கெங்கே போவாங்க, 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எங்கெங்கே போவாங்க, நமக்கு தான் நிறைய இல்லை, இப்போ நீ வீடு போயிட்டு அதை இடித்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ மறுபடியும் ரொம்ப அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கட்டும், இதை நம்ம பிள்ளைகளுக்கோ இதை எனக்கு நடந்தது என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்று. சரிடி, உன் விருப்பப்படியே போகிறேன்னு சொல்லிக்கொண்டு அவனுக்கு ராத்திரி டிஸ்டர்ப் பண்ணது. தெய்வம் அவன் மனைவி வழியாக அவனோடு பேச இவன் வந்து தீர்மானம் எடுக்க நடந்தது. பரிவு கொள்கின்ற தெய்வம், கைவிடுற தெய்வம் அல்ல மக்களே, நம்முடைய தெய்வம். இதோ கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். இந்த மகளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் இருக்க காரணம் என்ன? அவளுடைய பலவீனமான சூழல். அவ்வளோதான், நம்பிக்கை இல்லை என்பதல்ல, அந்த நம்பிக்கையை அவளால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆண்டவரை, நீ இருக்கின்றாய், இருந்த போதிலும் என் சூழல் இப்படி இருக்கின்றது, நான் என்ன செய்யணும் தெரியவில்லையே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், இருந்த போதிலும் என் சூழல் இப்படி இருக்கின்றது. அந்த சூழலானது நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகிறது, அவளுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. இது அறிந்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம்.
நீ நல்லவன் தான், ஆனால் நீ பலவீனத்தோடு இருக்கின்றாய். பலவீனத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் 4 பேர் உன்னை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மகனே மகளே, நான் உன்மேல் பரிவு கொள்கின்றேன். பசியோடு இருக்கின்றாய், பட்டினியோடு இருக்கின்றாய், நீ கீழே விழுவாய், எனக்கு தெரியும். நான் வருகின்றேன் உன்னை தாங்கி பிடிக்க. அன்பு மக்களே, கைவிடுற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். புரிந்து கொண்டு செயல்படுகிற தெய்வம், அட்ஜஸ்ட் பண்ற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். நீ நான் அந்த தெய்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கு வர வேண்டும், இந்த பலிப்படுத்தல் வர வேண்டும். அந்த அனுபவம் பெற வேண்டும் என்றால் பாவ சங்கீர்த்தனம் நிர்பந்தமாக நீ செய்திருக்க வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் நல்ல கண்ணீரோடு செய்திருக்க வேண்டும். அந்த பாவ சங்கீர்த்தனம் எப்படி செய்கின்றாயோ அது கேட்டுப்படித்தான் பலிப்படுத்தல் வர இயேசுவை அனுபவிக்க முடியும். அங்கேயே அடி வாங்குது என்றால் இங்கு வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் வர வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் அங்கு இல்லை. என்ன காரணம்? நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அவன் அப்பத்துண்டை பெற்றதும் அவனுள் உள்ள பூந்துச்சு. ஆண்டவரா செய்தார் இல்லையே, தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போது நாம் 3வது நிலைக்கு நாம் போகின்றோம். முதலில் நாம் பார்த்தது இறைவனுடைய அன்பு, 2வது காட்ஸ் லவ், 2வது இறைவனுடைய பரிவு, காட்ஸ் கம்பேஷன், 3வது இறைவனுடைய இரக்கம், காட்ஸ் மர்சி. அப்போ இந்த இறைவனுடைய இரக்கத்தை பற்றி தியானிக்கிற சமயத்தில் ஒரே ஒரு பைபிள் வாசகம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பரிச்சயப்பட்ட ஒரு இறை வார்த்தை, அதுதான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகம். அப்போ விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து சொன்ன வார்த்தை என்பது என்ன? இவன் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள், ஆகவே இவளை கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று யாருடைய சட்டம்? மோசேயுடைய சட்டம். நீங்கள் என்ன சொல்கிறீர் என்று. அப்போ நமக்கு எல்லாம் தெரியும், இயேசு எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவன் முதலில் கல்லெறியட்டும். மக்களை, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லித்தர அர்த்தம் என்பது என்ன? எதற்காக இயேசு அமைதியாக இருக்க வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? திருச்சபை என்ன கற்று நமக்கு தருகிறது? எல்லாரும் எங்களையும் சேர்த்துக்கிறீங்க. நம்ம உட்காந்தவங்க கிடையாது. அப்போ மக்களே, திருச்சபை சொல்கிற அர்த்தம் என்ன? நாம் பார்க்கின்றோம், ஃபஸ்ட்டு வருகிற காரியம் என்ன வருகிறது? விபச்சாரம் செய்கிற போது இவள் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். விபச்சாரம் தனியாக ஒரு ஆள் செய்ய முடியுமா? இல்லை, கூட இன்னொருத்தர் வர வேண்டும். எங்கே அந்த இன்னொரு நபர்? ஆணோ பெண்? 2வது விஷயம், எங்கே அங்கே இன்னொரு மனிதர். அவள் இறை சன்னதியில் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நியாயமான ஒரு தீர்ப்புக்கு அநியாயமான செயலை செய்கிறார்கள். எப்படி? 2 பேரும் வந்திருக்க வேண்டும், ஒருத்தரை மட்டும் கொண்டு வந்து கொண்டு இவன் இவள் செய்திருக்கார்கள். அப்போ தெய்வம் அங்கு அமைதியாக இருக்கிறார். 2வது நாம் பார்க்கின்றோம், சரி கல்லால் இருந்து கொல்லுங்கள், மோசேயுடைய சட்டம் சொல்லப்படுகிறது, கல்லால் இருந்து கொல்லுங்கள் அப்படி சொல்லிக்கிற பொழுது இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? இவன் என்ன செய்ய? இயேசுடைய படிப்பு என்பது என்னது? மன்னித்து விடுங்கள், இரக்கம் காட்டுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று. அப்போ இவன் பாரு, கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறான் பாருங்கள் என்று போவார்கள். இவனை நம்பாதீர்கள், சொல்றது ஒன்று செய்வது ஒன்று. சரி, மன்னித்து விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அப்பவும் இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? இவன் மோசேயின் சட்டத்தை இவன் மீறுகின்றானே. அவன் இயேசுக்கு இங்கேயும் போக முடியாது, இங்கும் போக முடியாது. இந்த செஸ் விளையாடவும் பாருங்க, செக் அப்படி வச்ச உடனே இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, மாட்டினார். இயேசுவுக்கு வேறு வழி இல்லையா? வழி இருந்தது. அவருக்கு மற்றவருக்கு வழி இல்லை. இயேசு என் வழி. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இயேசு தனியாக ஒரு வழி சொன்ன வார்த்தை என்பது என்ன? உங்களில் பாவம் செய்த யாரோ அவன் கல்லெறியட்டும். யார் அவன் கல்லெறியட்டும். மன்னிப்பு அந்த மகளுக்கு கிடைத்ததா? மன்னிப்பும் இரக்கம் கிடைத்தது. மோசேயின் சட்டம் மீறப்பட்டதா? மோசே சட்டமும் மீறப்படவில்லை. மக்களே, இரக்கம் காட்டுகின்ற தெய்வம் ஒரு நாளும் சமுதாயத்துக்கு எதிராகவோ கட்டளைக்கு எதிராகவோ ஒரு நாளும் அவர் போக மாட்டார். இருந்ததை அப்படி வைப்பார், 3வது வழியை ஒன்று கண்டுபிடிப்பார். மக்களே, தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து நீயும் நானும் வாழ்கிற சமயத்தில் ஒரு நாளும் நாம் நிலம் பதிய மாட்டோம். அப்படி நிலம் பதிந்தாலும் தெய்வம் நம்மை தாங்கி பிடித்து கொள்வார்.
என் உடலில் மண் ஒட்டலாம், என் மீசையில் தாடியில் மண் ஒட்டாது. காரணம் என்ன? தெய்வம் அப்படியே என்னை தாங்கி பிடித்துக் கொள்வார். இதை நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய இரக்கமானது அங்கே அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளும் நீயும் நானும் வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும் என்றதில்லை. ஊரெல்லாம் திட்டலாம். எந்த பாவம் நீ செய்கின்றாயோ அதே பாவம் உடைய சமுதாயத்துக்கு நீ யாருன்னு எடுத்துக்காட்டும். இங்கே பாருங்கள், இந்த பெண் விபச்சாரம் செய்கிற இந்த பெண் ஆனவள் எப்படி இருந்தாலும் சரி, அவள் பாவம் செய்தது பாவம் தான். அவளை வெளியே கொண்டு வந்த பாவம் செஞ்சதை வெளியே கொண்டு வந்தது யாரு? அதே பாவம் தான். அவள் கூட யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் தான் அவளை குற்றப்படுத்தினார்கள் ஒழிய மூன்றாவது மனிதன், வெளியிலிருந்து வந்த ஒரு மனிதன் அல்ல, மூன்றாம் விழுந்து வந்த மனிதன் அல்ல. நீயும் நானும் பாவம் செய்கிற பொழுது மறைமுகமாக நீ நான் செய்கிற எந்த பாவம் மறைமுகமாக செய்கிறோமோ அந்த பாவமே நீயும் நானும் உலகத்துக்கு யாருன்னு எடுத்துக்காட்டும். மறைமுகமாக நீ வீட்டில் அமர்ந்து கொண்டு போனோகிராஃபி படம் பார்த்து கொண்டு இருக்கின்றாய், மொபைல் ஃபோன் நீ பார்த்து கொண்டு இருப்பாய், பெற்றோர் நீ அப்பன் நீ பார்த்து கொண்டு இருப்பாய், பையன் நீ பார்த்து கொண்டு இருப்பாய், அம்மனை பார்த்து கொண்டு இருப்பீர்கள், பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். யாருக்கும் தெரியாது, வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கிற நீயே அதை ஆஃப் செய்ய டெலிட் செய்ய நீ மறந்து விடுவாய். இதா வீட்டில் உள்ளவர்கள் ஃபோன் எடுத்து பார்க்குற சமயத்தில் என்ன நீ பார்த்துருக்கின்றாயோ உன்னை வண்டவளமெல்லாம் டைன்னு தான் வெளியே வரும். வண்டவளம் வெளியே வரும். நடந்த ஒரு சம்பவம் ஒன்று கூறுகின்றேன், விஷயம் உங்களுக்கு புரியும். அப்பன் மகளுடைய ஃபோனை எடுத்து பார்த்திருக்கின்றாள். மகளுடைய ஃபோனை எடுத்து பார்த்த உடனே மகள் தவறான படங்கள் பார்ப்பதும் தவறான படங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் தன்னுடைய காதலனுக்கு அனுப்பியதும் அப்பனுக்கு தெரிய வருகிறது. அப்போ இந்த நிர்வாண படங்களும் இந்த அறகுறை ஆடை படங்களும் தன்னுடைய காதலனுக்கு இவள் அனுப்பியிருக்கின்றாளே என்று சொல்லிக்கொண்டு அப்பன் என்ன செய்திருக்கின்றார்? அம்மாவுக்கு இந்த மெசேஜை அப்படியே அனுப்புகின்றார். அம்மாவுடைய பேரும் இவருடைய வேலை செய்கிற ஸ்டாஃபோடைய பேரும் ஒரே பேர். பதற்றத்தில் அவர் அனுப்பினது யாருக்கு? ஸ்டாஃபுக்கு போய்விடுகிறது. ஸ்டாஃபு பார்த்து கொண்டு இது நடந்து இந்த மாதிரி ஃபோட்டோ அவர் எனக்கு அனுப்புகிறார், தன்னுடைய மகளுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறான்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டாஃபு அவருடைய கணவனுக்கு அனுப்ப, கணவன் பார்த்துட்டு என்னடி இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது அப்படியே குரூப்புக்கு மெதுவாக பரவுது. அடையே பரவி இவன் வீட்டுக்கு வந்து கேட்கின்றான் மனைவிக்கிட்ட, எடி நான் உனக்கு அனுப்பின இது ஃபோட்டோ நீ பார்த்தியான்னு. என்ன ஃபோட்டோன்னு? நம்ம மகளுடைய ஃபோட்டோ. இல்லையேண்டு. உனக்கு வரலையா? அப்போ அது எங்கே போயிடுச்சின்னு பார்க்கும்போது ஸ்டாஃபுக்கு போயிருக்கிறது. டெலீட் பண்ண முடியுமா? மன்னிக்க முடியா? இங்கே பிள்ளை வருகிறது. அடுத்த நாள் வேலைக்கு போகிற சமயத்தில் எல்லோரும் இவரை தரைக்குறவாக பார்க்குறார்கள். விஷயம் வீட்டுகிறது. இந்த மகளுக்கும் தெரிகிறது. எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து தான் விஷயம் குடித்து தற்கொலை செய்து விடுகிறார்கள். மக்களே, என்னுடைய கேள்வி, இவர்கள் தற்கொலை செய்ய காரணம் யாரு? அப்பனா? நீ எந்த பாவம் நீ மறைமுகம் செய்து கொண்டிருந்தாயோ அதே பாவமானது இந்த உலகத்துக்கு நீ யார் என்று காட்டிவிடுகிறது. அதே பாவம் நீ யார் என்று காட்டிவிடுகிறது. நீயும் நானும் செய்கிற பல பாவங்கள் இருக்கின்றன. வெறுப்பும் வைராகம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீ வாழ்கிற சமயத்தில் மக்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறுப்பும் வைராக்கிய நீ எதிர்பாராத சமயத்தில் எல்லோரும் உன்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். நீ எதிர்பாராத சமயத்தில் அந்த கோப உணர்வு வருகிற சமயத்தில் யாரெல்லாம் உன்னை நல்லவன் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரும் உன்னை அப்படியே தரம் தாழ்த்து போவார்கள். நீ இப்படி ஒரு கேவலமான ஒரு மகனா, கேவலமான மகளா என்று சொல்லிக்கொண்டு தான் சொல்கிற அளவுக்கு உன்னை பாவமானது உன்னை அங்கே இட்டு செல்லிவிடும். மறைமுகமாக நீயும் நானும் செய்கிற பல பாவங்கள் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு நாள் அது வெளியே கொண்டு வந்தே தீரும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை தவிர்த்து நீ நான் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். பாவம் செய்வதற்கு எந்த அளவுக்கு நீ முயற்சி எடுக்கின்றாயோ, எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றாயோ, அதே மாதிரி பாவத்தை தவிர்த்து வாழ்வதற்கு ஆர்வத்தை காட்ட வேண்டும். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சீராக்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்யாதே. அடுத்தது, அவற்று ஒன்றேனும் உனக்கு தண்டனை பெற்று தராமல் இருக்காது. செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்து கொள்ளாதே. யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு நீ வெறுப்படும் வைராத்திடம் உடல் ரீதியாக மன ரீதியாக எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அதை பாவத்தை செய்து கொண்டிருக்காதே. பிறகு செய்கிற பாவத்துக்கு நியாயத்தை கண்டுபிடித்து கொண்டு இருக்காதே. செய்கிற பாவத்துக்கு நியாயத்தை கண்டுபிடிக்காதே. அப்படி எந்த பாவத்துக்கு நீ நியாயத்தை கண்டுபிடிக்கின்றாயோ அந்த பாவத்திலிருந்து வெளிவதற்கான விருப்பம் இல்லை என்பதை நீ வெளிப்படுத்துகின்றாய். உதாரணம், நான் கோபப்படுகிறேன் என்றால் கோபத்துக்கு நியாயத்தை கண்டுபிடிக்கின்றேன். இவன் இப்படி செய்தான், அதனால் நான் கோபப்பட்டேன். அவன் அப்படி செய்தால் என்றால் நீ கோபப்பட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? அவசியம் இல்லை.
அவசியம் இல்லை. அவர் 4 பேர் என்னை ஏமாந்தவன் என்று பார்ப்பார்கள், 4 பேர் இவன் திராணி இல்லாத என்று சொல்வார்கள். பரவாயில்ல, இருக்கட்டும். அங்கே 4 பேருக்காக என்னுடைய தெய்வ சுபாவத்தை நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும்? 4 பேருக்காக தெய்வம் தந்த மன்னிப்பின் சுபாவத்தை நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும்? அந்த 4 பேருக்காக அல்ல நான் வாழ வேண்டியது, என் தெய்வத்திற்காக நான் வாழ வேண்டும். எப்போ என் தெய்வத்திற்காக நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றனோ அப்போ இந்த உலகம் என்னை வெறுக்கத்தான் பார்க்குமே ஒழிய, இந்த உலகம் என்னை ஒதுக்கும் தான் ஒழிய, ஒரு நாளும் உலகம் என்னை அரவணைத்து போகாது. உலகம் வெறுக்குதே என்று சொல்லிக்கொண்டு நான் ஒதுங்கி போகிறதல்ல. நான் வாழ பிறந்தவன், வாழ்ந்தே தீருவேன், வாழ்ந்து காட்டுவேன். காரணம், என் இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த ஒரு போத்தியம், இந்த ஒரு உணர்வு இருந்தால் மட்டுமே தான் முடியும். 2வது நாம் பார்க்கின்றோம், அது 11ஆம் வாக்கியம் படிங்கள். எங்க அது இல்லை யோவான் நடிச்சது 8ஆம் அதிகாரம். யோவான் நடிச்சது 8ஆம் அதிகாரம் 11-12. நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. அர்த்தம் புரிஞ்சிச்சா? நானும் தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. மன்னிப்பும் எச்சரிக்கையும் தான் கடந்து வருகிறது. இரக்கமும் எச்சரிக்கையும் தெய்வம் தருகின்றார். நானும் தீர்ப்பிடவில்லை, மன்னிப்பு, இதா இனி பாவம் செய்யாமல் வாழப்பாரு, எச்சரிக்கை. ஓரோ பாவ சங்கீர்த்தனம் நீ நான் செய்கிற பொழுது தெய்வம் என்னை மன்னிக்கின்றார், இரக்கத்தை காட்டுகின்றார். மன்னிப்பும் இரக்கத்தை மேல் பொழித்து கொண்டு தெய்வம் எச்சரிக்கை தருகின்றார். இனி இந்த பாவம் செய்யாதே, இனி இந்த மாதிரி காரியத்துக்கு ஈடுபடாதே. அப்படி இனி இந்த காரியத்துக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிற என்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் கடந்து வரும், பல நோய்களுக்கு நீ ஆளாவாய். ஒரு நாளும் இந்த தீமை நீ செய்யாதே. தெய்வம் எச்சரிக்கை தருகின்ற தெய்வம். அதே மாதிரி மன்னிக்கிற தெய்வம். பாவ சங்கீதம் நீ நான் செய்கிற பொழுது நடக்கிற சம்பவங்கள் இதுதான் மக்களே. மாறாக அதை புரிந்து கொள்ளாமல் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் ஜாலர் அடித்துக்கொண்டு அதிகாரிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே நீ நான் செய்கிற ஒரு காரியங்கள் ஒன்றுகிற போது ஒரு நாளும் கிருபைகள் நமக்கு வராது. காயங்களும் வேதனைகளும் அவமானங்களும் மட்டும்தான் நமக்கு மிஞ்சி இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? தெய்வ சன்னதியில் நாம் போய் நிற்க வேண்டும். இறைவனை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. மீண்டும் எடுத்து படியுங்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். ஏனெனில் நேர்மையாளர் அல்ல, பாவிகளையே நான் அழைக்க வந்தேன். நீ நானும் பாவி என்று தெய்வத்துக்கு தெரியும், நீ நானும் பலவீனமானவர் என்று தெய்வத்துக்கு தெரியும். தெரிந்த தெய்வம் சொல்ல வார்த்தை, எடா நீ பாவி எனக்கு தெரியும், உன்னை மீட்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ நோயாளியாக இருக்கிறாய் எனக்கு தெரியும், ஆனால் தான் மருத்துவராக நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உன் காயத்திலிருந்து உன்னை குணப்படுத்துவதற்காக. இந்த இரக்கமணி நேரத்தில் நீ நானும் இறைசனில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தெய்வமே என் வாழ்க்கையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் சந்திக்கின்ற பல நெருக்கடிகளிலிருந்து என்னை விடுவிக்கத்தான் இப்போது நீ அப்பத்தின் வடிவில் வந்திருக்கின்றாயே, நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி நீ ஜெபித்தாலே போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.